மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் கோடான கோடி மக்களின் இதயங்களிலும் அனைத்து இயக்க தொண்டர்களின் உள்ளங்களிலும் தெய்வமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆலமரம் போல் வளர்த்தவர். அளப்பரிய ஒற்றுமை உணர்வுகளையும் கட்டுக்கோப்பையும் ஒழுக்க நெறிகளையும் நிறைந்த இயக்கமாக உருவாக்கியவர் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள். மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு கழகத்தின் பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து பல்வேறு வதந்திகளையும் உண்மையற்ற செய்திகளையும் பலவித ஊடகங்கள் மூலம் சிலர் பரப்பி வருகிறார்கள். பொதுச் செயலாளர் இவர் வரலாம், அவர் வரலாம் என்று பரப்பப்படும் செய்திகள் எல்லாம் வெறும் வதந்திகளே, அவற்றில் உண்மை இல்லை. மாபெரும் அதிமுக எனும் புனித இயக்கத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அடிச்சுவட்டில், மாபெரும் அனைத்திந்திய அதிமுக எனும் புனித இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்களின் அடிச்சுவட்டில் மாண்புமிகு அம்மா அவர்களின் மீது தெய்வப்பற்று மிக்க கழக தொண்டர்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் காத்திடும் வகையில் பொதுச் செயலாளர் ஒருவரை கழகம் விரைவில் தேர்ந்தெடுக்கும். அனைத்திந்திய அண்ணா திமுக அளப்பரிய ஒற்றுமை நிறைந்த ஒரு கொள்கை கோட்டை. இதில் இவர்தான் பொதுச் செயலாளர், அவர்தான் பொதுச் செயலாளர் என்ற ஒரு நிலையே உருவாகவில்லை. வதந்திகள் மட்டுமே பரப்பப்படுகின்றன. இதை தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். விரைவில் பொதுச் செயலாளர் ஒருவரை, நான் ஏற்கனவே கூறியதைப் போல, தொண்டர்களையும் இந்த மாபெரும் இயக்கத்தையும் தமிழக மக்கள் அனைத்து தரப்பினரையும் காக்கும் வகையில் விரைவிலே தேர்ந்தெடுக்க தலைமை முடிவு செய்திருக்கிறது. விரைவிலே தேர்ந்தெடுக்கப்படுவார். சார், அதுக்கு நிறைய போட்டி இருக்கிறதுனால தான் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதைத்தான் நான் தெளிவுபடுத்துகிறேன். அப்படி போட்டி என்பதும் வதந்தி. ஒற்றுமை நிறைந்த கட்சி, ஒரு புனிதமான எஃகு கோட்டையாக அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சி இந்த கட்சி. இதிலே போட்டி என்பதோ அல்லது பிரச்சனைகள் என்பதோ எதுவுமே உருவாகவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்களுடைய புகழை காக்கும் வண்ணம், அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய அடிச்சுவட்டில் இயக்கத்தை காக்க ஒற்றுமையுணர்வோடு தொண்டர்களை காக்கின்ற, மக்களை காக்கின்ற ஒருவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒற்றுமை நிறைந்த இயக்கம் இந்த இயக்கம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். நான் சொன்னேன், பொதுச் செயலாளருக்கு இவர்தான் அவர்தான் என்று யாருமே போட்டியிடவில்லை. அதுதான் உண்மை நிலை. மற்றது அனைத்தும் வதந்திகளே. நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற, அதற்கு மேல் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திலே ஒற்றுமைதான் தலையாய ஒரு பிம்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமை நிறைந்த இந்த கட்சியிலே இவர் வர வேண்டும், அவர் வேற வேண்டும் என்று யாரும் போட்டி போடவில்லை. யாரை அம்மாவினுடைய ஆத்மா நினைக்கிறதோ, யாரை பொன்மனச்செல்வனின் ஆத்மா நினைக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒருவர் தொண்டர்களை காக்கின்றவர், தமிழகத்து மக்களை காக்கின்றவர், அம்மாவால் உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட எஃகு கோட்டையான இந்த மாபெரும் இயக்கத்தை தொடர்ந்து தமிழகத்திலே ஆளுகிற கட்சியாக, மக்கள் நலன் பேணுகிற கட்சியாக வளர்ப்பாரோ அவரை
தேர்ந்தெடுப்பார்கள். கட்டாயம் அந்த நிலை தான் நடக்கும். தொண்டர்கள் மத்தியில நிறைய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன சார் அபவுட் ஏன் இந்த லாஸ்ட் 2 monthsல வந்து சீஃப் மினிஸ்டரை வந்து யாராலையும் பார்க்க முடியல, யாராலையும் மீட் பண்ண முடியல, ஒரு போட்டோ வீடியோ எதுவும் வெளிப்படல. அந்த கோபம் வந்து சசிகலா மேல காட்டுறாங்க சார். as far as the cadre is concerned, your response sir? மாண்புமிகு அம்மா அவர்கள் நுரையீரல் தொற்றுக்காக மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். மருத்துவர்கள் குழு, வெளிநாட்டு மருத்துவர்கள் குழு, சிங்கப்பூரில் இருந்து வந்த நிபுணர்கள் குழு, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் குழு என்ற மருத்துவர்கள் உலக அளவிலே சிறப்புமிக்க மருத்துவ நிபுணர்களுடைய குழு அம்மாவை பேணி காத்து தக்க சிகிச்சைகளை அளித்து வந்தார்கள். இதற்கு இவர்தான் காரணம், அவர்தான் என்று கூறுவது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற வதந்தி, உண்மையற்ற ஒன்று அது. என்னப்பா பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய ஆத்மாவும் அம்மாவின் ஆத்மாவும் இந்த இயக்கத்தை காக்கின்றவரை அதிமுகவிலே வெற்றிடம் ஏற்பட்டது என்ற பேச்சுக்கே இடமில்லை. தலைவர்கள் இல்லாததுதான் இந்த ஒரு சூன்யமான சூழ்நிலைக்கு ஒரு காரணம். சூன்யமான ஒரு சூழ்நிலை உருவாகவே இல்லையே, ஏன் கற்பனை செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகவே இல்லை. அப்ப இன்னைக்கு இரண்டாவது நிலை தலைவர்கள் யாரெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? இரண்டாவது நிலை தலைவர்கள் ஒவ்வொரு தொண்டனும் தலைவன் தான். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனை எம்எல்ஏ ஆக்கி பார்த்தார் அம்மா, சாதாரண தொண்டர்களை அமைச்சர்களாக்கினார். இந்த இயக்கம் தொண்டர்களினுடைய இயக்கம், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இதுதான் அம்மாவினுடைய தத்துவம். அதுதான் கடைபிடிக்கப்படுகிறது, அதுதான் கடைபிடிக்கப்படும். பாஜக வந்து அதிகமான நெருக்கடி கொடுக்கறதாகவும் அவங்க அடுத்த தலைமையை தேர்வு செய்யறதுல தலையிடுவாங்க. இதெல்லாம் அரசியல் காரணமாக கிளப்பப்படும் புரளிகள் இவை. எங்களது இயக்கம் தனித்தன்மை வாய்ந்த ஒரு இயக்கம். எங்களது இயக்கம் நல்லது என்றால் நல்லது என்று சொல்லுவோம், நல்லது அல்ல என்றால் மாற்று இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான அணுகுமுறையை, அறிவு சார்ந்த அணுகுமுறையைத்தான் அகில இந்திய அளவிலே அம்மா அவர்கள் நிலைநாட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த நிலைதான் தொடரும். Sir, the chief minister and ministers are meeting Ms. Sasikala. வழிநடத்துறா யார் அட்வைஸ் பண்றா? யாரோட கமாண்டிங்ல இப்போதைக்கு கட்சி இயங்குது? கட்சியும் அரசு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு ஆலமரம். இந்த கட்சிக்கு 1.5 கோடிக்கு மேலே தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சிக்கு பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது, கட்சியினுடைய தலைமை கழக குழுக்கள் இருக்கிறது. ஒழுங்காக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்திலே யார் டைரக்ஷன் கொடுப்பது, யார் அதை கட்டளையிடுகிறார்கள் என்ற கேள்வியே இல்லை. கட்டுக்கோப்பான இயக்கம் என்று சொல்லிவிட்டோம். அடுத்த பல ஆண்டுகளுக்கு எப்படி இந்த இயக்கம் நடத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் கூட ஒருவித அணுகுமுறைகளை மேற்கொண்டு செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் அம்மா. அம்மா அவர்களுடைய செயல்முறையை, அம்மா அவர்களுடைய அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். Sir, the chief minister and ministers meeting Ms. Sasikala, in what capacity they do it? அதே உண்மைக்கு மாறான தகவல். அவர் மீட் பண்ணுகிறார்கள் என்றால் சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணுகிறார்கள். போயஸ் கார்டன், அம்மாவனுடைய போயஸ் கார்டன். இன்னும் துக்கதனம் அறிவித்திருக்கிறோம். அந்த துக்கதனம் கூட 7 தினம் இன்னும் முடியவில்லை. அம்மாவனுடைய படம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அஞ்சலி செலுத்துகிறதுக்கு செல்லுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் கற்பனையான காரணத்தை கற்பிப்பது அது நல்லதல்ல, உண்மையும் அல்ல. So has the chief minister met Ms. Sasikala? The ministers, have they met Ms. Sasikala at Boyce Garden? What if at all? அம்மா சசிகலா அம்மா அவர்களை யாரும் பார்த்தால் அதில் என்ன குறை என்று சொல்லுகிறீர்கள்? அவர்கள் இயக்கத்திலே ஒரு முக்கியமான உறுப்பினர் அல்லவா? அது தவறு நீங்கள் கூறுவது. சீஃப் மினிஸ்டர் வந்து ஆட்சி என்பது தவறு, கட்சி என்பது ஒன்று, ஆட்சி என்பது ஒன்று. ஆட்சியை திரு பன்னீர்செல்வம் தலைமையில் உள்ள அமைச்சர் குழு கண்காணித்து வருகிறது. கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கோப்பான அந்த கட்சிக்கு தலைமைக்குழு இருக்கிறது, கட்டுக்கோப்பான அந்த கட்சிக்கு பொதுக்குழு செயற்குழு இருக்கிறது, மாவட்ட ஒன்றிய நகர கிளை என்ற முறையில் அளப்பரிய அமைப்புகள் இருக்கின்றன. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருப்பதாக கூறுவதே ஒரு கற்பனையான ஒன்றுதான். எந்த ஒரு இப்போ நான் மற்ற கட்சிகளை இழுக்க விரும்பவில்லை. பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் என்பது ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு அந்த இயக்கத்தினுடைய
துவக்குனர், இயக்கத்தினுடைய பாதுகாவலர், அவர்கள் இருக்கும் இடமும் பார்ட்டியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தானே. ஏன் அப்படி ஒரு பாகுபாடோடு அதை பார்க்க வேண்டும்? Sir, has the late chief minister left a will behind? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. சார், அமைச்சர்லாம் வந்து சாதாரண உறுப்பினரான சசிகலா சந்திக்கும் போது அதெல்லாம் இல்லை. தேர் இஸ் நோ ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். அமைச்சர்லாம் வந்து சாதாரண உறுப்பினர் இருக்க சசிகலா சந்திக்கும் போது ஏன் மற்றவங்களை சந்திக்காம இருக்காங்க? முக்கியமாக அவங்கள மட்டும் ஏன் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க? என்ன ஆலோசனை கூட நடக்குது? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் அம்மாவோடவே இறுதி வரை வாழ்ந்து வந்தவர்கள். இது போன்ற கேள்விகள் எல்லாம் ஒரு தேவையற்ற கேள்வி. ஏற்கனவே சொன்னேன், இங்கே போட்டி இல்லை, பொறாமை இல்லை, நான் நீ என்ற ஒரு நிர்பந்தம் இல்லை. தொண்டர்களின் கட்சி இந்த இயக்கம் என்பதால் இது போன்ற கேள்விகளுக்கே அர்த்தமில்லை, கேள்விகள் எழவே கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். பொதுச் செயலாளராக வந்து ஒரு மூத்த தலைவர் வருவாங்களா, இல்ல சாதாரண உறுப்பினர் வர வாய்ப்பு இருக்கா? எதுவும் நடக்கலாம். பொதுச் செயலாளர் பதவிக்கு மூத்த தலைவர்கள் யாராவது வருவாங்களா, இல்ல சாதாரண உறுப்பினர்கள் யாராவது வர வாய்ப்பு இருக்கா? தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ, கட்சி தலைமை இறுதியிலே அம்மாவின் கொள்கைகளை, தலைவரின் கொள்கைகளை பின்பற்றி இந்த இயக்கத்தை காக்கக்கூடிய எந்த ஒருவரை வேண்டுமென்றாலும் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கட்சியிலே இருக்கிறது. அவங்க கேட்ட மாதிரி Sir, இப்போதைக்கு மிஸ்டர் what is the role of Mr. Natarajan and the family of Sasikala? அது தேவையற்ற ஒரு கேள்வி. நான் சொன்னேன், இந்த கட்சியை நடத்துகின்றது 1.5 கோடி தொண்டர்களும் இந்த இயக்கத்தை நடத்துகிறார்கள். தனிமைப்படுத்தி இவர் எப்படி, அவர் எப்படி, இவர் பங்கு எப்படி, அவர் பங்கு எப்படி என்று கேட்பதே சரியற்ற ஒன்று. இந்த இயக்கத்தை எல்லோரும் இணைந்து காக்கிறார்கள், இணைந்து காத்து வருகிறார்கள். இதுதான் உண்மை.